ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு நீண்ட அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு தலைவி. ஆனால் அவரால் இந்த மக்கள் போராட்டத்துக்கு முன்பு முகம் கொடுக்க முடியவில்லை என்பதைத்தான் அவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் நினைத்தால் எவற்றையும் செய்யலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதிகார பலம் கொண்டு அடக்க முயன்றால் அதனால் வருகின்ற விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விடயமும் உலகுக்கு ஒரு பாடமாக கொடுத்திருக்கின்றது. அழிவுற்ற பொருளாதாரத்தின் ஊடாக ஏற்படக்கூடிய விரக்தி நிலை என்பது மக்களை ஒரு போராட்ட சக்தியாக உருமாற்றும் என்பதற்கு இதுவும் எடுத்துக்காட்டு. இலங்கையிலும் இவ்வாறு பொருளாதாரம் என்ற ஒரு அடிப்படை இலக்காக வைத்துத்தான் பல பிரச்சனைகள் குறித்தும் இந்த போராட்டம் எழுந்திருந்தது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதா இல்லையா என்பது இப்பொழுது பொதுஜன பெருமுனவினுடைய கேள்வியாக இருக்கின்றது. மஹிந்த தரப்பு அதில் ஒரு குறிப்பிட்ட சிலர் அவருக்கான ஆதரவை வழங்கக்கூடாது என்றும் மற்றைய தரப்பு ஆதரவை வழங்க வேண்டும், அவ்வாறானால் தான் தாங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதனையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார்கள். களமிக்க சக்தியாக இருந்த பொதுஜன பெருமுன அறகலைய போராட்டத்தை தொடர்ந்து வீழ்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே கட்சியில் வளர்ந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு சிறந்த நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்ற முனைப்பில் பல செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அவரும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் முக்கியமானது என்பதை நன்கு உணர்ந்தவராக இருப்பதை பார்க்கலாம். இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் நிறுத்துகின்ற ஒரு தேர்தலாக கூட இது அமையக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலில், அதாவது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது பற்றி பேச போன்றோம். அவைகள் போன்ற தகவல்களை பெறுவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது கடந்த தேர்தல்களில் இருந்து இந்த தேர்தல் எப்படி மாறுபட்டிருக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்? இது பற்றி கூற முடியுமா? இதில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதி. அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான ஜனாதிபதி வேட்பாளர், அதாவது இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றவர் மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற முனைப்பில் செயற்படுகின்றார். அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதியினுடைய சிறப்பு என்னவென்றால், இவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு ஜனாதிபதி. அவர் இப்பொழுது ஆளும் தரப்போடு இணைந்து இன்னும் ஒரு கட்சியில் இருந்து சென்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர். அவருடைய பதவி என்பது மக்களால் வழங்கப்பட்ட ஒரு பதவியாக இல்லாமல் ஒரு தெரிவு செய்யப்பட்ட பதவியாக வழங்கப்பட்டிருக்கிற பதவி. அத்தோடு தன்னுடைய கட்சி அல்லாத ஒரு கட்சியினுடைய தயவோடு அவர் ஜனாதிபதி ஆகியிருக்கின்றார். அவர் மீண்டும் இந்த தேர்தலில் குதிக்கின்ற பொழுது எவ்வாறான தாக்கம் இருக்கும் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய தற்போதைய நிலவரம், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து தற்போதைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் இனிவரும் காலத்தில் ஜனாதிபதியாக வருபவர் எவ்வாறு செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், இலங்கையை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அவற்றை ஒரு பேசு பொருளாக வைத்துத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய பிரச்சாரம் கூட அமையப் போவதாக தெரிவிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவு என்பதும் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இந்த தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதா இல்லையா என்பது இப்பொழுது பொதுஜன பெருமுனவினுடைய கேள்வியாக இருக்கின்றது. மஹிந்த தரப்பு அதில் ஒரு குறிப்பிட்ட சிலர் அவருக்கான ஆதரவை வழங்கக்கூடாது என்றும்
மற்றைய தரப்பு ஆதரவை வழங்க வேண்டும். அவ்வாறானால் தான் தாங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதனையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார்கள். ஆகவே ஒரு பலமிக்க சக்தியாக இருந்த பொதுஜன பெரமுன அறகலைய போராட்டத்தை தொடர்ந்து வீழ்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய நகர்வும் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. அவருடைய அரசியல் அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் காண வைத்திருக்கின்ற ஒரு நிலைக்கு அந்த கட்சியை கொண்டு சென்றிருக்கின்றார் என்பதனை புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவினுடைய நகர்வு குறித்து ஆணித்தரமாக நம்புவதனால்தான் அவருக்கான ஆதரவை இத்தோடு நிறுத்துவதற்கான முயற்சியில் அவர் இறங்கி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பல விமர்சகர்களும் அந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இவ்வாறான பாதையில் வெற்றியோ தோல்வியோ என்று பார்த்து செயற்படாமல் கட்சியை பலப்படுத்துகின்ற நடவடிக்கையில் இந்த தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்து வரும் தேர்தலில் தாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் மஹிந்தவனுடைய சிந்தனை ஓட்டம் இருப்பதாக எண்ண தோன்றுகின்றது. ஆனால் கட்சியில் இருக்கின்ற சிலர் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவோடு பயணிப்பதன் மூலமாக அவர்களுக்கான பதவி மற்றும் ஏனைய விடயங்கள் அவர் வெற்றி பெறுவதற்கு அந்த சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ரீதியில் முனைப்பு காட்டுவதாக ஒரு தரப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்ற அதே நேரத்தில் ஏனைய கட்சிகள் சார்ந்து பலமிக்க சக்திகளாக இருப்பவர்களையும் இங்கே மிக முக்கியமாக பார்க்கலாம். அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவோடு ஏட்டிக்கு போட்டியாக அதே கட்சியில் வளர்ந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு சிறந்த நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கான ஆதரவு பெருகிக் கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். குறிப்பாக முக்கியஸ்தர்கள் பலரும் அந்த கட்சியில் இணைவதும் அல்லது அந்த கட்சிக்கான ஆதரவை வழங்குவதும் இங்கே தேர்தல் காலம் நெருங்க நெருங்க நடைபெறுகின்ற சம்பவங்களாக இருக்கின்றன. ஆகவே அவரும் இந்த தேர்தலில் ஒரு சிறந்த பெறுவரை பெறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். இதை தவிர ஏற்கனவே வெளிநாடுகள் பலவற்றுக்கும் சென்று வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு புலம்பெயர் இலங்கையர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க இம்முறை வடக்கிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்ற முனைப்பில் பல செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அவரும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் முக்கியமானது என்பதை நன்கு உணர்ந்தவராக இருப்பதை பார்க்கலாம். இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக திலீப் ஜெயவீர போன்றவர்கள் இந்த தேர்தலில் புதிதாக குதித்தாலும் கூட அவர்களுக்கும் ஒரு தனியான வாக்கு வங்கி இருப்பதை பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆகவே இம்முறை தேர்தலில் கிட்டத்தட்ட இதுவரையில் 17 பேர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்டியலானது இன்னும் சில நாட்களில் மேலும் நீளக்கூடிய இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் நிறுத்துகின்ற ஒரு தேர்தலாக கூட இது அமையக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு வாக்குச்சீட்டின் நீளம் கூட கடந்த தேர்தலில் 27 அங்குலமாக இருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இம்முறை அது மேலும் நீளமாக கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக அச்சக கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அதற்கான அச்சிடும் செலவு கூட தேர்தலில் செலவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சூழலில் இந்த தேர்தல் பல விடயங்களையும் மிக உன்னிப்பாக கவனித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை எவ்வாறு அவர்கள் கணித்து வைத்திருக்கின்றார்கள், யாருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே நன்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் மக்களை பொறுத்தவரையில் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் எப்படி வாக்களிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி தமிழ் கட்சிகளிடையே இருப்பதையும் பார்க்கலாம். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் பொது வேட்பாளரை அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதே போன்று ஏனைய சில வேட்பாளர்கள் கூட தங்களுடைய கட்சி ஆதரித்தாலும் தாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்கவில்லை என்று தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வினோ நோகராஜலிங்கம் அவர்கள் தன்னுடைய கட்சி இதனை ஆதரிப்பதாகவும் ஆனால் தான் தனிப்பட்ட ரீதியில் இதனை ஆதரிக்கவில்லை என்றும் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக ஒரு பொது வேட்பாளர் வருமிடத்து ஏனைய கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டணி போன்றவை இதற்கான ஆதரவை எடுக்காத நிலையில் வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தென்படுவதாக ஒரு சாரார் தெரிவிக்கின்றார்கள். இதில் உண்மைத்தன்மையும் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஒரு சில கட்சிகளாக இருந்தாலும் கூட
தமிழ் மக்கள் பிரிந்து நிற்கின்ற பொழுது பொது வேட்பாளர் என்ற இலக்கை அடைவதில் சிக்கல் நிலை தோன்றும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையை எவ்வாறு தமிழர்கள் சமாளிக்கப் போகின்றார்கள்? அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த வேட்பாளர் விண்ணப்ப பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு நெருங்கி வருகின்ற நிலையில், இன்னும் சில நாட்களே இருக்கின்ற நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரை அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்வு என்பது, இந்த பொது வேட்பாளர் தெரிவு என்பது எப்படி நடைபெறப் போகின்றது? அரசியல் கடந்து இது இருக்க வேண்டும் என்ற முனைப்பெல்லாம் காட்டப்பட்டிருக்கின்ற சூழலில் அது சாத்தியமாகுமா என்ற கேள்வி கூட இப்பொழுது எழுந்திருக்கின்றது. இந்த பொது வேட்பாளராக இருப்பவர் அரசியல் சார்ந்து செயற்படுகிற ஒருவராகத்தான் இருக்கப் போகின்றார் என்ற எண்ணப்பாடு நேற்று வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் சில வேளைகளில் மீண்டும் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அல்லது புதியவர்கள் இதில் வந்தாலும் கூட அவர்கள் அரசியல் பின்னணி கொண்டவர்களாகவே இருப்பார்கள் என்பது ஊகமாக இருக்கின்றது. ஆகவே இதனை பொதுமக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு பொதுமகன் ஒருவரை ஜனாதிபதியாக நிறுத்தி தமிழ் மக்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று முனைப்பில் இருக்கின்ற பொழுது, இவ்வாறான அரசியல் பின்புலம் சார்ந்தவர்களே மீண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுகின்ற பொழுது அதிலும் ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றது. இதே நேரத்தில் இதை ஒரு சாதகமாக தமிழர்களுக்கு பார்க்கக்கூடிய தேர்தலாக வைத்துக் கொண்டால், குறிப்பாக பேரினவாத சக்திகளாக இருக்கக்கூடிய அல்லது சிங்கள மக்களை கொண்ட வேட்பாளர்கள் களமிறங்குகின்ற பொழுது சிங்கள வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இது தமிழர்களுக்கு ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. என்றால் இதுவரை காலமும் இல்லாத வேட்பாளர்கள் தொகை என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருக்கும் இடத்தில் ஒட்டுமொத்தமாக ஒருவர் சார்ந்து சிங்கள மக்களுடைய வாக்குகள் செல்லாத ஒரு சூழல் காணப்படும் இடத்து அது தமிழர்களுக்கு சாதகமான விடயமாக மாறக்கூடும். அதே நேரத்தில் தமிழர்கள் ஒற்றுமையாக ஓர் அணியில் திரண்டு ஒருவருக்கு வாக்களிக்கின்ற பொழுது, அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் வாக்களிக்கின்ற பொழுது அதில் ஒரு தமிழ் மக்களுடைய பலம் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இவற்றை அணுகுவதில் தான் இப்பொழுது பிரச்சனை இருக்கின்றது. அதற்கான கால கெடு என்பது கூட ஒரு சிறிதளவு காலமாக இருக்கின்ற பொழுது இதனை எவ்வாறு திட்டமிட்டு மேற்கொள்வது என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது நிச்சயமாக இதுவரை காலத்தில் இல்லாத ஒரு புதிய பாதையை திறக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. அந்த பாதையில் எவ்வாறு தமிழர்கள் செல்லப் போகின்றார்கள் என்பதும் கேள்வியாக இருக்கின்றது. அந்த பாதையை ஒருங்கமைத்து அந்த பாதையில் இறங்கி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் கூட மிக சிக்கல் நிறைந்த ஒன்றாகவே இருக்கின்றது. இதனை தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் ஒரு ஏகமனதாக தீர்மானங்களை எடுத்து அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கின்ற பட்சத்தில் அதனால் தமிழ் மக்கள் பலனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த புது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு என்பது மிகச்சிறந்த ஒரு எண்ணக்கரு. ஆனால் அதனை நிறைவேற்றுவதில் தான் இப்பொழுது சிக்கல் நிலை காணப்படுகின்றது. இரண்டாவது கேள்வியாக, பங்களாதேஷினுடைய பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? விளக்கமாக கூற முடியுமா? ஆமாம், மக்களுடைய அபிலாஷைகளை அல்லது மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் மக்கள் கிளர்ந்திருந்தால் அதனால் எந்த அதிகாரத்தின் ஊடாகவும் முகத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையில் இவ்வாறுதான் இலங்கை ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டார். இப்பொழுது அவர் விரட்டி அடிக்கப்பட்டதன் நோக்கம் என்பது நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வி இருந்தாலும் கூட மக்கள் அவரை விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அவர் துரத்தி அடிக்கப்பட்டார். அதன் பின்னர் அந்த கட்சியே ஒரு தன்னுடைய இருப்புக்கான கேள்வி என்ன என்ற ஒரு நிலையில் தற்பொழுது இருக்கின்ற சூழலில் இதே போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது பங்களாதேஷினுடைய பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு நீண்ட அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு தலைவி. ஆனால் அவரால் இந்த மக்கள் போராட்டத்துக்கு முன்பு முகம் கொடுக்க முடியவில்லை என்பதைத்தான் வெளியுலகுக்கு காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இன்று இடம்பெற்ற இந்த சம்பவம் இருக்கின்றது. அவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற காணொலி படங்களை பார்க்கின்ற பொழுது அவர் உலங்கு வானூர்தி மூலம் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரத்தில் பங்களாதேஷினுடைய நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து எவ்வாறு கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய மாளிகையில் இருந்த பொழுது அவருடைய தளவாடங்களின் ஊடாகவும் அல்லது அவருடைய சொத்துக்கள் எவ்வாறு மக்களால் பயன்படுத்தப்பட்டன போன்ற காணொலி பதிவுகள் வந்தனவோ அதே போன்ற ஒரு காணொலி பதிவை இப்பொழுது பங்களாதேஷில் இருந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் நாடாளுமன்றத்துக்குள் சென்று தங்களுடைய
பொருட்களை எல்லாம் எடுத்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதனை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சமையலறைக்கு சென்று உணவருந்துவதும் ஷேக் ஹசீனா உறங்கிய கட்டிலில் அவர்கள் படுத்துறங்குவதும் இவ்வாறு பல காணொளி பதிவுகள் உலகுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது மக்கள் நினைத்தால் எவற்றையும் செய்யலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதிகார பலம் கொண்டு அடக்க முயன்றால் அதனால் வருகின்ற விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விடயமும் உலகுக்கு ஒரு பாடமாக கொடுத்திருக்கின்றது. காரணம், அவர்களுக்கான அதிகார பகிர்வு என்பது மக்களை பொறுத்தவரையில் குறிப்பாக வேலை வாய்ப்பு என்ற விடயத்தில் தற்பொழுது உலகம் முழுவதிலுமே இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கின்ற சூழலில் இந்த பொருளாதார பிரச்சனையில் மேலும் மேலும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக மக்கள் இருக்கின்ற பொழுது அந்த நலிவுற்ற பொருளாதாரத்தின் ஊடாக ஏற்படக்கூடிய விரக்தி நிலை என்பது மக்களை ஒரு போராட்ட சக்தியாக உருமாற்றும் என்பதற்கு இதுவும் எடுத்துக்காட்டு. இலங்கையிலும் இவ்வாறு பொருளாதாரம் என்ற ஒரு அடிப்படை இலக்காக வைத்துத்தான் பல பிரச்சனைகள் குறித்தும் இந்த போராட்டம் எழுந்திருந்தது. அதன் பின்னர் ஏனைய பிரச்சனைகள் குறித்தும் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த அறகலைய போராட்டம் அமைந்திருந்தது. அதே போன்றுதான் இப்பொழுது இந்த அதிகார வர்க்கத்தினுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்கள் தாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து கருத்தனை கொள்ளாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரையில் அவர் நீண்ட அரசியல் பின்புலம் கொண்டவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் இந்தியாவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இலங்கையில் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை. காரணம், கோட்டாபய ராஜபக்ச எவ்வாறு செல்வார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் அவர் ஒருவருக்குமே தெரியாத ஒரு நிலையில் தான் விமான நிலையம் ஊடாக செல்ல முயற்சி செய்திருந்தார். அப்பொழுது கூட காணொலி பதிவுகள் வெளிவந்திருந்தன. அதே போன்ற ஒரு நிலையில் தான் இப்பொழுது அவர் இந்தியாவுக்கு சென்றிருப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்னும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் இந்தியாவில் எவ்வாறு இருக்கப் போகின்றார் அல்லது இது ஒரு தணிக்கும் முயற்சியான பயணமாக இருக்க போகின்றதா போன்ற விவரங்கள் இனி நாள் செல்ல செல்லத்தான் தெரிய வரும். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது மக்கள் கிளர்ந்தெழுந்தால் அதிகார பலத்தால் எதையும் செய்ய முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த உதாரணம் அமைந்திருக்கின்றது. நன்றி. அந்த கேள்வி நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி ராம்பிரசன், உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.